டுடே ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் கோர விபத்தில் போலீஸ் உத்தியோகஸ்தர் பரிதாப மரணம். யாழில் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தலுக்கு போலீசாரால் தடை. இன்றுடன் நிறைவுக்கு வரும் வாக்காளர் அட்டை விநியோகம். வெளிநாடுகளில் இலங்கை தேர்தல் பிரச்சாரத்தை தடுக்க நடவடிக்கை. வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் தமிழ் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த கண்ணதாசன் எனும் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தரே உயிரிழந்துள்ளார். வேலணை பகுதியிலிருந்து அராலி சந்தியை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது. இதன்போது எதிரே வந்த ஜேசிபி வாகனத்தினுள் அகப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். யாழில் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனு யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவு தூபியில் இடம்பெறும் நிகழ்வை தடுக்கும் நோக்கிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தியாகதீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாளை 15ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாணம் காவல் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை விதிக்க கோரி யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் நேற்று வெள்ளிக்கிழமை மனு தாக்கல் செய்துள்ளனர். குறித்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் 18ஆம் திகதி நடைபெறும் என்றும் அன்றைய தினம் மனுவில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆகியோர் மன்றில் முன்னிலையாக வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் பணிகள் இன்று நிறைவடைய உள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று கிடைக்கப்பெறாவிடின் உங்கள் பிரதேசத்தில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று அடையாளத்தை உறுதிப்படுத்தி அதனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த பின்னர் 48 மணித்தியாலங்கள் அமைதியான காலப்பகுதியில் வேட்பாளர் பிரச்சாரம் மற்றும் சமூக ஊடகங்களில் சேறு பூசுவதை நிறுத்துவதற்கான விரிவான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு மற்றும் சமூக ஊடக வலையமைப்பை சேர்ந்த நிறுவனங்களுடன் இணைந்து இந்த வேலை திட்டத்தை தயாரிப்பதில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் குறித்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இவருடன் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் 18ஆம் திகதி நள்ளிரவிற்கு பிறகு முடிவடையும். இந்த காலப்பகுதியில் பிரச்சாரம் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் சமூக வலைதளங்களூடாக பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சமூக ஊடக குழுக்களுடன் கலந்தாலோசித்து அமைதியான காலத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் அவதூறு பரப்புகளை நிறுத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளும் என அதன் தலைவர் RMAL ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சாரங்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளில் இருந்து செயற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த நிறுவனங்களுடன் கலந்துரையாடி சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ள அவதூறு பிரச்சாரங்கள் போன்றவற்றை நீக்குவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த வருடம் அக்டோபர் 1ஆம் திகதி முதல் பல கட்டங்களாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வாகன இறக்குமதி அக்டோபர் 1ஆம் திகதி முதல் பல கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் ஷேமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி பொது போக்குவரத்து சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களை முதலில் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் திகதி முதல் வர்த்தக மற்றும் சரக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது.
மேலும் கார்களை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி முதல் இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் 2025 ஜனவரி 2 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய விதிமுறைகளுடன் மாணவர்களின் பராமரிப்பு நிதி வரம்பு அதிகரிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை பிரித்தானிய உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன்படி பிரித்தானியாவில் சர்வதேச மாணவராக படிப்பதற்கு திட்டமிட்டிருப்பவர்கள் படிப்பு முடியும் வரை ஒவ்வொரு மாதத்திற்கும் தேவையான வாழ்க்கை செலவுகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு போதுமான நிதி ஆதாரத்தை அந்நாட்டு உள்துறை அலுவலகத்திடம் நிரூபிக்க வேண்டுமென தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.